ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேட்சோட டாஸ் அப்டேட்னா இந்தியா தான் டாஸ் வின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட கேப்டனாக ஜஸ்பிரிட் பும்ரா தான் இருக்கார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்டர் ஸ்டேடியத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு டீமும் அவங்களோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 பார்க்கலாம். புஷ்மான் கவஜா, நாத்தன் மேக்ஸ்வினி, மார்னஸ் லபுஷன், ஸ்டீவன் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி தான் இருக்காரு. கேப்டன் தான் பேட் கம்பெனி. மிச்சல் ஸ்டார்க், நதன் லயன், ஜோஸ் ஹாசல்வுட் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்தியாவோட பிளேயிங் 11 பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இடம்பெறவே இல்லை. இந்தியாவோட பிளேயிங் 11 பார்க்கலாம். இப்போ KL ராகுல், SSV ஜெய்ஸ்வால், டேவிட் படிக்கல், விராட் கோலி, ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பராக இருக்காரு. திரு ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹர்ஷித் ராணா இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டெபியூட் பண்ணுறாங்க. முகமது சிராஜ், ஜஸ்பிரிட் பும்ரா இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்டு ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரையும் இடம்பெறவே இல்லை. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு ஸ்பின்னரோட மட்டும் தான் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடிச்சிருக்காரு. அஸ்வின் ஜடேஜா இடம் பெறாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை பிச் கண்டிஷன் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இந்தியன் டீம். ஜடேஜாவோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஹெல்ப் ஆகியிருந்திருக்கும். அவர் எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு, பேட்டிங் அண்ட் பவுலிங்கும். இப்போ இந்தியாவோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்காங்க. SSV ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் பவுலிங்லாம் அவுட் ஆகிட்டாரு. அவ்வளோதாங்க. இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பாய்.